அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை வந்து உயிரோட கொளுத்த போறாங்க. ஆனா நம்ம கார்த்திகை மாசா வந்து நம்ம ரேவதியை காப்பாத்தினாரு. அதை தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி வந்து இப்போ கபடி போட்டியில வந்து தோத்து போனோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து கபடி போட்டியில ஜெயிச்சு, அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கோயில்ல போய் சாமி கும்பிட வச்சிட்டாரு. அந்த கோவத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து நம்ம ரேவதியை வந்து கடத்திட்டான் ரவுடிங்களை வச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பொங்கல் எதுவுமா பொங்கப்பான மாதிரி நம்ம கொளுத்துவோம்லாட சோலை வச்சு அதுக்குள்ள வச்சு அவளை அடைச்சிருங்க. அதாவது பொங்கல் இன்னைக்கு அதுக்குள்ள வச்சு நம்ம அவளை கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து நம்ம ரேவதியை வந்து கடத்திட்டு போய் அதுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. ஆனா நம்ம கார்த்திக் வந்து ரேவதியை எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு காங்கல என்னன்னே நம்ம ரேவதி ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்றாங்க. அதாவது ரேவதி எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன் காங்கல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ நீங்க கபடி போட்டியில ஜெயிச்சதுனால அந்த முத்துப்பாண்டி தான் ரேவதியை கடத்திருப்பானு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் வந்து அந்த முத்துப்பாண்டி ஆளை பிடிச்சு போட்டு அரை நொறுக்கிட்டாரு. அதுக்கு வந்து அவன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான் நம்ம கார்த்திகிட்ட. அதாவது உங்க மனைவியை வந்து உயிரோட கொளுத்த போப்புறாங்க. இன்னைக்கு சொக்கப்பான கொளுத்ததுக்காக அடுக்கி வச்சிருக்க இடத்துக்குள்ளதான் அவங்கள உள்ள மயக்க மருந்தை வச்சு மூஞ்சில கெட்டு போட்டு அவங்கள உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வேகமா போய் நம்ம ரேவதியை காப்பாத்தினாரு. அது சூப்பரா இருந்தது. அந்த முத்துப்பாண்டி அப்படியே அரண்டு போனா. அதுக்கடுத்து அந்த முத்துப்பாண்டியை நம்ம கார்த்திகை அடி கொன்னு அவனுக்கு சரியான பாடம் கொடுத்தாரு. அதுக்கடுத்து அந்த முத்துப்பாண்டியும் இனி மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கார்த்திகை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அதாவது பரபரப்பா போயிட்டு எபிசோட வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.